என்ன சார் நீங்க? அவர் ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. நீ வா மேடம், போலாம். என்ன பொய் சொல்றீங்களா? உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டின்னு நல்லா தெரியுது. அவர் கையால பூ வாங்கி வச்சுக்கங்க மேடம். டேய், புரியாம பேசாதடா. சக்தியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். டேய், சொல்ல போனா நான் இவங்க கடையில வேலை பார்க்கறவன்டா. சார், நீங்களும் பொய் சொல்றீங்களே. நீங்க கட்டின தாலி தான் அவன் கழுத்துல தொங்குது. அவ்வளோ பொறுப்பாடம். சக்தி, என்ன சக்தி இது? அவன் ஏதோ தெரியாம பேசுனதுக்கு சக்தி ஏன் இப்படி ரவுடித்தனம் பண்றான்? பாவ சக்தி அவன். வெற்றி, அவனை விட சொல்லல. சாவடிச்சிரும் உன்னை. வா வெற்றி, வா. எதுக்கு இப்படி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏன் இப்படி அடிக்கிற அவனை? டேய், ஒரு வாட்டி உன்னை எங்கேயாவது பார்த்தேன். உன் பொண்டாட்டிக்கு நீ புருஷனை போய் சேரவே மாட்டேன். வெற்றி, ஏன் இப்படி ரவுடித்தனம் பண்ற? அந்த ஆள் ஏதோ பேசினதுக்கு நீ ஏன் இப்படி அடிக்கிற? உன்னை கேட்கறதுக்கு இங்க யாருமே ஆள் இல்லைன்னு நினைச்சியா? ஏச்சி, வாய் மூடு. இது நான் கட்டின தாலி. ஆச்சு, இதை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா அவனை உயிரோட விட மாட்டேன். அவன் என்ன வேணும்னு பேசினா? உண்மை என்னன்னு தெரியாம தானே பேசினா அவன். நீ தான் இப்ப உண்மை தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷமா நீயும் நானும் இந்த ஊர்ல தானே சுத்திக்கிட்டு இருக்கோம். புருஷன் பொண்டாட்டின்னு இந்த ஊருக்கே தெரியும். அவனுக்கு தெரியாதா? அவனை வேற யாரோ சொல்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ உன் ரவுடித்தனத்துக்கு நியாயம் சொல்லாத. உன் ரவுடித்தனத்தையும் முன்கோவத்தையும் விட்டு தொலைன்னு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற. இதுக்கு மேல நீ திருந்துற மாதிரி தெரியல. உன்கிட்ட நான் பேசுறதே வேஸ்ட். சரத், வா நம்ம போலாம். மெஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆண்டி, இது நான் செஞ்ச ஸ்பெஷல் ஜவ்வரிசி பாயசம். குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சக்தி, எடுத்து. குடி. சூப்பரா இருக்கு சரத். நல்லா இருக்கு தம்பி. ரொம்ப நல்லா இருக்கு. ஏலக்காய் மணமும் முந்திரி பருப்பு மணமும் அருமையா இருக்கு. என்னோட கைப்பக்குவத்துக்கு இப்பதான் ஒரு நல்ல சர்டிபிகேட்டே கிடைச்சிருக்கு. யமுனாக்கா, வெஜிடபிள் பிரியாணி ஒரு 10 பார்சல் வேணும். கிடைக்குமாக்கா? வெஜிடபிள் பிரியாணி இன்னைக்கு நம்ம போடல. என்ன அதனால என்ன சக்தி, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன். இல்ல சரத், பிசினஸ் ஹவர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ எதுக்கு போய் வேலை பார்க்கணும்? சக்தி, என் உடம்புல தெம்பு இருக்கு. 24 மணி நேரமும் வேலை பார்க்க சொன்னாலும் நான் டயர்ட் ஆகாம வேலை பார்ப்பேன். நீ இந்த ஆர்டரை எடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரி,
இதுக்கு மேல உன் இஷ்டம். அண்ணா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, சுட சுட ரெடி okay. பண்ணி தரோம். உட்காருங்க, ம். தண்ணி குடிங்க. அரிசி காய்கறி எல்லாமே ரெடியா இருக்குல்ல? அம்மா 10 வெஜிடபிள் பிரியாணிக்கு எவ்வளவு காய்கறிகள் பீன்ஸ் போடணும்? தக்காளி எல்லாம் இருக்கே. ஹோட்டல்ல தான் இருக்கேன். ஆர்டரா சொல்லிட்டேன். அப்படியா? சரி சொல்லிடுறேன். அதெல்லாம் யமுனாக்கா. பார்த்து பண்ணிக்கலாம். ஆர்டர்ல ஒரு சின்ன திருத்தம். என்ன 10 பிரியாணிக்கு பதிலா 100 பிரியாணி பார்சல் பண்ணிருங்க. செஞ்சு கொடுத்துருங்க. 100 பிரியாணி? ஆமா. அவ்வளவு பிரியாணியை எப்படி திடீர்னு ரெடி பண்றதா? 10 பிரியாணினா கூட இங்க இருக்கிற ஐட்டம்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆமா. ஆனா 100 பிரியாணினா பாஸ்மதி ரைஸ், வெஜிடபிள்ஸ், இன்னும் சிலதெல்லாம் வெளியில போய் தான் வாங்கிட்டே வரணும். தேவையே இல்ல. தேவடா. சார் இறக்குங்க சார், இறக்குங்க சார். எல்லாத்தையும் நாங்களே கொண்டு வரோம், இறக்குங்க சார். டேய் என்னடா இதெல்லாம்? எங்க ஹோட்டலுக்கு ஆர்டர் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதானே கரெக்டா அரிசி மூட்டை காய்கறி மூட்டைலாம் கொண்டு வராங்க. அண்ணே எங்க ஏரியால இருக்கிற நற்பணி மன்ற சார்பா பிரியாணி கொடுக்க போறோம். அதனாலதான் இந்த தம்பிய எங்க தலைவர் அனுப்பி வச்சாரு. உங்க தலைவரா? யார் அவரு? அங்க பாருங்க தெரியும். பாரு. வாண வாண. அம்மா சொல்லுங்க பிரியாணி செய்ய முடியலன்னு ஆர்டர்லாம் திருப்பி அனுப்ப வேணாம். எல்லா பொருளும் தான் வந்துருச்சுல்லம்மா, சமைச்சு கொடுக்க சொல்லுங்க. நான் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லலையே. எல்லா பொருளும் இருந்தா அரை மணி நேரத்துல ரெடி பண்ணலாம்னு சொன்னேன். அப்புறம் என்னம்மா, மாஸ்டரே சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிச்சனுக்கு போங்க. அப்போ டேய் அண்ணே. கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேண்ணே. வாடா போலாம். முடிப்பா. தூங்குங்க சார். சக்தி, என்ன சக்தி அப்படி பாக்குற? நம்ம பசங்களுக்கு உதவுற மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி. டேய் எல்லாத்தையும் வச்சுட்டேன்டா, எடுத்துக்கோங்க. என்ன சரி நீ அம்மா வராங்க. டேய் இதை வச்சு பண்றா, இதை வச்சு ஆ, பண்றா, சரிண்ணே, இதை வச்சு சரிண்ணே, பண்ணு. ஏதாவது பண்ணி ஆகணுமே. டேய் அண்ணே. தண்ணி சூடாயிடுச்சாடா? பாருண்ணா பாருண்ணா. சூடாயிடுச்சுடா. டேய் சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஓகேண்ணா. ஐயோ. அச்சச்சோ சுடுதண்ணி பட்டுச்சா? டேய் திரியா அந்த ஆயின்மெண்ட் நம்மளே போட்டு எடுங்கடா, நம்மளே போட்டு விடலாம். விடலாமா? இந்தானே உன் கையால போட்டு விடுனேன். குடு. சார் பாவம். ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். சார் பார்த்து சுளுக்கிக்க போகுது. அச்சச்சோ. அண்ணே. நீ எப்படி இங்க? டேய் டேய் என்னாச்சுடா? டேய் சொல்றா. டேய் யாரா உன்னை இப்படி கட்டி போட்டது? டேய் டேய் சொல்றா. டேய் யாரா உன்னை இப்படி கட்டி போட்டது? சொல்றா, யார் இப்படி உன்னை கட்டி போட்டது? யாரா? சொல்றா டேய். டேய் எந்திரா. டேய் 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 என்ன பாருடா. டேய் சொல்றா, யாரா உன்னை கட்டி போட்டது? சொல்றா. டேய் எந்திரா. யாரா உன்னை கட்டி போட்டது? சொல்றா. டேய் எந்திரா.
என்னடாச்சு உனக்கு? எந்திரா. டேய். டேய், நீ வெற்றி தானே? ஆ? ஏய். ஏய் சரத், என்னாச்சு சரத்? ஏன் உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு? எங்கேயாவது விழுந்துட்டியா? இல்லனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட்லாம் இல்ல. என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான் சக்தி. அடிச்சாங்களா? யார் அடிச்சாங்க உன்னை? தொடாத ப்ளீஸ், தொடாத. உடம்பெல்லாம் பார்ட் பார்ட்டா பிஞ்சு தொங்குது. ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டு போட்டு ஒன்னா சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். உன்னை அடிச்சது யாரா இருக்கும்? எதுக்காக அவன் உன்னை அடிச்சான்? சொல்லு சரத். என்ன அடிக்க இந்த ஊர்ல வேற யாருக்கு தைரியம் இருக்கும் சொல்லு? எல்லாம் அவன்தான். அவன்தானா? யாரு? யாருன்னு சொல்லு. அது அவன்தான், வெற்றி. நேத்து ராத்திரி என்னை அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணிட்டான். அவன் முகத்தை மாஸ்க் போட்டு மூடிட்டு தான் வந்தான். ஆனா அது வெற்றி தான். அதை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அவன் தான் என்னை இந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்கிட்டான். நான் உங்ககிட்ட பேசுறது, பழகிறது எதுவுமே வெற்றிக்கு பிடிக்கல. ரொம்ப சந்தேகப்படுறான். அதனால தான் என்னை இப்படி அடிச்சிருக்கான். இனிமே நான் உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், மெஸ்ஸுக்கு கூட நான் வரமாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுறேன் சக்தி. சக்தி, அந்த சந்தேக புத்திக்காரனால உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துட வேண்டாம். பரவாயில்ல, நான் போயிடுறேன் சக்தி. அண்ணா இந்த வாங்கி எறில. கொடுங்க. போதும் 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 ஏன்டா? இரு. சீஸ் பண்ண. நீ என்ன சும்மா இருக்க? நீ ஒன்று ஓபன் பண்ண. வாங்க வாங்க. புரியல. போதும் போதும்.
தண்ணியில மிக்சிங் பண்ணி அடிக்கிறத விட இந்த இளநீ தண்ணியில கலந்து குடிச்சா செம்மையா இருக்குண்ணே. ஆமாண்டா ஆமாண்டா. திவ்யா. போதையிலேயே இது ஒரு மாதிரி ராஜ போதையா இருக்கு. வெற்றி தம்பி, எனக்கு இன்னைக்கு வியாபாரமும் பெருசா போல, ஆனா எனக்கு அந்த கவலையும் இல்லை தம்பி. அப்படியே சொர்க்கத்துல பறகுற மாதிரி இருக்கு. தம்பி ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆட என்னண்ணே நீங்க இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. அண்ணா அந்த ஐபிஎஸ் ஆபீசர் என்னண்ணா பண்ண? அடிச்சு சும்மா வெளுத்துட்டியா? என்கிட்ட வாங்கின அடியில இன்னும் 3 மாசத்துக்கு அவன் எந்திரிக்க மாட்டான்டா. அது போதும். வேண்டா. அண்ணா அண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேண்ணே. ஹாய் அண்ணி, நைஸ் டு மீட். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க சொல்லு. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பெரிய ரவுடின்னா? ஹலோ 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 தம்பி, ரவுடி எல்லாம் இல்ல, வள்ளல், ஊத்தி கொடுத்த வள்ளல். டேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்றான். நீ என்ன பெரிய ரவுடியா? எதுக்காக சரத் வீட்டுக்கு போய் அவனுக்கு கண்ணு முன்னு தெரியாம அடிச்ச? ஓ, உன்கிட்ட சொல்லிட்டானா அவன்? நினைச்சேன் அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட அழுது புலம்பான்னு நினைச்சேன். பார்த்தா கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறான். ஆமா, நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறியா? சக்தி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என் பாரு சக்தி, நான் திரும்பவும் சொல்றேன், அவன் நல்லவனே கிடையாது. அவன் பேச்சை நம்பிட்டு வந்து என்கிட்டலாம் வந்து எந்த கேள்வியும் கேட்டுட்டு இருக்காத. அவன் அழுது புலம்புனானா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடு, சரியா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்கிட்ட வந்து நியாயம்லாம் கேட்டுட்டு இருக்காத, புரியுதா? உன் சந்தேக புத்தியால அவனை அடிச்சுட்டு இப்போ அதுக்கு முட்டு கொடுத்து பேசுறியா? போது நிப்பாட்டு சக்தி. என்ன நீ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் சந்தேக புத்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. பொண்டாட்டி தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு புருஷன் பாதுகாத்து நிக்கிறதுக்கு பேரு சந்தேக புத்தியா? எந்த சூழ்நிலையிலையும் பொண்டாட்டிக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு காவல் காத்து நிக்கிறதுக்கு பேரு சந்தேக புத்தியா? உன்னையும் என்னையும் பிரிச்சிடணும்னு அவன் திட்டம் போட்டு அலையிறான். அவனை அடிச்சு உதைச்சா அதுக்கு பேரு சந்தேக புத்தியா? ஏன் சக்தி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன்னை இழக்க கூடாதுன்னு என் மனசு எப்படி துடிக்குதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா சக்தி? நீ என்ன உதறி தள்ளிட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நான் உன் பின்னாடியா வரேன். எப்படியாவது உன் மனசை மாத்தி உன் கூட சேர்ந்துடணும்னு தானே உன்னை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். இதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் என்ன செஞ்சா நீ புரிஞ்சுப்ப சொல்லு. அண்ணா பார்த்துண்ணே. அண்ணா அது இருக்குண்ணே. ஐயோ அண்ணா, டேய், என்னடா இதெல்லாம்? டேய், என்னடா இதெல்லாம்? சொல்லு. என் கையை வேணா வெட்டிக்கிட்டா? என் கையை வேணா வெட்டிக்கிட்டா? சொல்லு. என்ன இப்படி பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? எனக்கு உன் மேல நிறைய கோவம் இருக்கு. ஆனா உன்னை பிரிஞ்சு போகணுங்கிற நினைப்பு எனக்கு கொஞ்சம் கூட இல்லடா. நீதான் முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி பண்ணி என் கோவத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்க. அதனால தானே நான் உன்னை விட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமா பேசி அதை புரிய வைக்க உனக்கு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் அருவாளை தூக்கிட்டு நிக்கிற. உன்னோட இந்த லைஃப் ஸ்டைல் தான்டா உன்னை நீ பிரிச்சு வைக்குது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். கடைசி வரைக்கும் அடி உத அருவானு தான் நீ திரிவ. ஆனா என் லைஃப் ஸ்டைல வேற. கலெக்டர் பதவி, மக்கள் சேவைன்னு என் பாதை போக போகுது. எனக்கும் உனக்கும் இதனால தாண்டா ஒத்து போக மாட்டேங்குது. வேண்டாம் வெற்றி, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. உன் பாதை வேற, என் பாதை வேறன்னு முடிவாயிடுச்சு. இனிமே உன் பாதையில நீ போ, என் பாதையில நான் போய்க்கிறேன். அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. அண்ணி
ஜமுனா என்ன? இங்க வாயேன். அட வான்றல. ஆ, ஆ, ஆ. நம்ம 2 பேரும் சேர்ந்து கப்பல் ரீல்ஸ் போடலாமா? அதெல்லாம் எதுக்கு கார்த்திக்? புதுசா மேரேஜ் ஆனவங்க தான் அப்படி பண்ணுவாங்க, லைக்ஸ் வாங்குவாங்க. நாம எதுக்கு அப்படி பண்ணணும்? ஏய், இதுக்கு அந்த மாதிரி எந்த லிமிட்ஸும் கிடையாது சரியா? எந்த வயசுலயும் கப்பல் ரீல்ஸ் போடலாம். வா வா. ஐயோ, ரீல்ஸ் எல்லாம் இப்ப வேண்டாம். நம்ம இப்ப செல்ஃபி எடுப்போம் முதல்ல. சரி வா. ம். அ, ஆ, 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 அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம் இல்லங்க? ஆமா அத்தை, என்னோட செல்போன்ல வால்பேப்பர் வைக்கிறதுக்காக எடுத்தேன். பரவாயில்லப்பா, நான் தான் எதுவும் குறுக்க வந்துட்டேன். சரி, டைம் ஆகிட்டே போகுது, 2 பேரும் உட்காருங்க, நான் ஆ, சாப்பாடு எடுத்துட்டு சரிம்மா, இருங்க எடுத்துட்டு வரேன். வரேன். என்னாச்சு சக்தி? ஏமா ஒரு மாதிரி இருக்க? என்னம்மா உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஆ? என்னாச்சு சக்தி? சொல்லு சொல்லுமா. ஏய் சக்தி, இப்ப நீ எதுக்கு அழற? என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. வெற்றி கையை அறுத்துக்கிட்டான். ஐயையோ.